வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இப்போ நான் பார்க்குறது ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு, 60+60 வாட்ஸ் பவர் உள்ள போர்டு, கிளாஸ் டி போர்டு. கிளாஸ் டி போர்டை பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இந்த போர்டு தான் பவர் ஆம்பிளிஃபையருக்கு யூஸ் பண்ணால் குவாலிட்டி நல்லாயிருக்கும். வால்யூம் லவுட்னஸ் எப்படி இருக்கும்? லீனியர் ஐசி மாதிரி லவுட்னஸ் இருக்காது, ஆனால் குவாலிட்டி இருக்கும், பக்கா குவாலிட்டி. பொதுவாக கஸ்டமர்ஸ் விரும்புகிறது எல்லாமே குவாலிட்டி தான். வால்யூம் அதிகம் அப்படிங்கிறத விட குவாலிட்டி தான் விரும்புவாங்க. ஒரு சிங்கிள் நோட்ஸுமே டீட்டெயில்ஸுமே மியூசிக்கில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு போர்டு. இந்த போர்டு வந்து உங்களுக்கு TBA 3116 அப்படிங்கிற ஐசி யூஸ் பண்ணியிருக்கு. இதில் கிளாஸ் டி ஹீட் சிங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஹீட் சிங்க் பிளேட் லீனியர் ஐசி மாதிரி பெரிய அளவில் ஹீட் சிங்க் பிளேட்லாம் தேவையில்லை. ஒருவேளை லீனியர் ஐசியில் இதே வாட்ஸ் RMS இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆம்பிளிஃபையர் வேணும்னா பெரிய அளவில் ஹீட் சிங்க் தேவைப்படும். இந்த அளவுக்கு ஹீட் சிங்க் தேவைப்படாது. இது கரண்ட்டு கம்மியாக எடுக்கும். வைடு வோல்டேஜ் ஒரு 12 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் டிசி கொடுக்கலாம். இதுக்கு 5 ஆம்பியர்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ ஆம்பியர் வேணாலும் கொடுக்கலாம், நோ ப்ராப்ளம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் போர்டில் ஹம் நாய்ஸ் எதுவும் வராது, ஹீட் ஆகாது. அதனால தான் ஹீட் பிளேட் சின்னதாக இருக்கும் உங்களுக்கு. இதில் இதுதான் வந்து பவர் சப்ளை இன்புட் பாயிண்ட். எல்லாமே பிளக் அண்ட் ப்ளே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சால்ட்ரிங்கு பேச்சுக்கே இடம் கிடையாது. ஓகேங்களா? எல்லாமே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பீக்கர் அவுட்புட் சாக்கெட், இது ஒரு ஸ்பீக்கர் அவுட்புட் சாக்கெட், இது சிக்னல் இன்புட். இந்த சிக்னல் இன்புட்டில் இந்த 2 கண்ட்ரோல் இருக்குது. இந்த 2 கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கெயினை கூட்டலாம், குறைச்சிக்கலாம். டபுள் சைட் பிசிபி நல்ல நாளைக்கு வரக்கூடிய ஒரு டீட்டெயில்ஸ் இதில் இந்த வீடியோவில் நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது பார்க்கலாம். இதான் போர்டு. கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், சேம் ஒன். ஓகே, இதுதான் போர்டு. இந்த போர்டு தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 CRT TV, செல்ஃபோன் ட்ரைனிங், LCD LED TV, 5.1 ஹோம் தேட்டர், அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், UPS இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் SMES. விருப்பம் உள்ளவங்க எந்த கோர்ஸ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். யாராக இருந்தாலும் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 ரெண்டையும் முடிச்சுட்டு வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் கிளாஸில் ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு ப்ளோயர் வந்திருந்தது. அதனுடைய ப்ரைஸ் வந்து 2250 அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஏன்னா ஃபியூச்சரில் SMD தான் கம்ப்ளீட்டாக ப்ராடக்ட் எல்லாமே. கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆன்லைன் ஸ்டூடெண்ட் நிறைய பேருக்கு தெரியாது, அவங்களுக்காக தான் இந்த சேனலே அவங்களுக்கு தான். அதனால் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் என்னென்னா ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு நல்ல சர்வீஸ் இன்ஜினியர் வரணும்னா டூல்ஸ் ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களுக்கு டூல்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் இடையில சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகே, இப்போது இந்த போர்டு பார்த்துட்ருக்கீங்களா? இதான் சிக்னல் இன்புட் பாயிண்ட்டு, ஸ்டீரியோ இன்புட்டு. இது வந்து பவர் சப்ளை இன்புட்டு, ஸ்பீக்கர் லெஃப்ட் அண்ட் ரைட், பொலாரிட்டி பார்த்து கொடுக்கணும். இதில் கிளாஸ் டி போர்டில் பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் எப்படி வைடு வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இது கொடுக்கக்கூடிய ஸ்பீக்கரோட இம்பிடன்ஸ் 4 ohmsலேருந்து 8 ohms வரைக்கும் கொடுக்கலாம். 4 ohmஸில் நல்ல கிளாரிட்டி இருக்கும், 8 ohmஸில் கொஞ்சம் வால்யூம் கம்மியாக இருக்கும். அவ்வளோதான், தட்ஸ் ஆல். நீங்கள் எது இருக்கோ அதை யூஸ் பண்ணலாம், அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இந்த போர்டு பற்றிய ஆப்ரேஷன் வோல்ட் எல்லாம் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேவா? லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் ஒன்று காமிச்சிருந்தேன், பாருங்களேன். இதுதான் ஒன்று. இந்த பாக்ஸ் இது தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். நல்ல குவாலிட்டி, ஒரு மல்டிமீடியா ஸ்பீக்கர். இதில் ஒரு ஸ்டீரியோ இன்புட் இருக்குது. மொபைல் ஃபோன், லேப்டாப், கம்ப்யூட்டர் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு சர்வீஸ் தெரியும் அப்படின்னா அதை அந்த ஒயரை எடுத்துகிட்டு நீங்கள் வேறு அப்ளிகேஷன் கூட ஒரு ஆக்டிவ் ஸ்பீக்கராக
சப்ளை கொடுத்து ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்பீக்கராக யூஸ் பண்ணிக்கலாம். 5 வோல்ட் டிசியில் வேலை செய்யும். ஓகே, இதை பற்றிய வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வாய்ப்பு இருந்தால் அடுத்த தடவை ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போது லாஸ்ட் கிளாஸில் பாருங்கள் ஒரு 5.1 டிகோடர் லாஸ்ட் கிளாஸில் காமிச்சிருந்தேன். பாருங்கள், டிஜிட்டல் இன்புட் கொடுத்தோம்னா 6 அனலாக் அவுட்புட்டாக வெளியே வந்துடும். ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரௌண்ட் ரைட்டு, சென்டர், சப். பென்ட்ரைவ் இன்புட் கொடுத்துக்கலாம். 2 சேனல் இன்புட் தான். அதே மாதிரியே ஆக்சிலரி இன்புட் கொடுத்துக்கலாம். இதில் ஆக்சிலரி இன்புட் கொடுத்து நம்ம 5.1 புரோலாஜிக் 2 எடுத்துக்கலாம். ஒரு கோஆக்சியல் இன்புட் இருக்குது, ஆப்டிக்கல் இன்புட் இருக்குது, HDMI ARC இன்புட் இருக்குது. இதை செலக்ட் பண்ணுறதுக்கு செலக்டர் சுவிட்ச் இருக்குது. இந்த யூனிட்டோட இதனுடைய ப்ரைஸ் உங்களுக்கு கொரியர் சார்ஜோட நியர்லி 3000 rupees வரும். கூடவே உங்களுக்கு ஒரு HDMI கேபிள் வரும். ஓகே, இந்த கேபிள் மட்டும் இல்லாமல் ஒரு ஆப்டிக்கல் கேபிள், நல்ல குவாலிட்டியான ஒரு ஆப்டிக்கல் கேபிள் வரும். இது மாதிரி 3 RCA கார்டு, பெஸ்ட் 1 கார்டு, 2 கனெக்டர் உங்களுக்கு வரும். இந்த ப்ராடக்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு அடாப்டர் 2.5 amps 12 volt அடாப்டர் எல்லாமே இன்க்ளூடடாக வரும். கொரியர் சார்ஜோட உங்களுக்கு வரும். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். ஏன்னா இதை யூஸ் பண்ணி எந்த ஒரு டிஜிட்டல் இன்புட் ஆடியோவையும் நம்ம 5.1 கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த 5.1 எடுத்து நம்ம ஏற்கனவே மேனுவல் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர் இருந்துச்சுன்னா அதில் நம்ம இன்புட்டாக கொடுத்து அதை நாம் டிஜிட்டலைஸாக மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்குள்ளே கன்வெர்ட் பண்ண முடியாது, சில மாடலில் தான் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்டர்னலாக தான் மாடிஃபை பண்ணி ஆகணும். அதுக்கு இந்த யூனிட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தது ஒரு ஸ்டீரியோ போர்டு. ஓகேவா, ஒரு ஸ்டீரியோ போர்டை பற்றிய டீட்டெயில்ஸு நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா, கிளாஸ் டி போர்டு அவைலபிளாக இருக்குது. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ.